ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேங்கிங் பிரேஸ்லெட் தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஹேங்கிங் பிரேஸ்லெட்டுக்கு நம்ம தேவையானது நார்மல் பீட்ஸ், கொஞ்சம் கோல்டன் பீட்ஸ். நான் கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கோல்டன் பீட்ஸ் இருந்தால் எடுத்துங்க, இல்லை நார்மலான பீட்ஸ்லேயே நம்ம ஹேங்கிங் பிரேஸ்லெட் செய்யலாம். பீட்ஸ் காம்பினேஷனில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான லைட் க்ரீன் பீட்ஸ் லாஸ்ட் டைம் ஆர்டர் பண்ண பீட்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு லாஸ்ட் டைம் ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த பீட்ஸ் நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், கோல்டன் பீட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த பீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெய்லரிங் ரா மெட்டீரியல் ஷாப்பில் நியர்பை ஸ்டோர் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க, அங்கே கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணணுங்கிறது கிடையாது. நமக்கு நியர்பை ஷாப்பில் ஃபஸ்ட்டு தேடி பார்க்கலாம். இது ஹாட் அண்ட் சாம். நான் ஒரு 30 பீசஸ் லாஸ்ட் டைம் மல்டி கலரில் ஹாட் அண்ட் சாம் வாங்கியிருந்தேன் இல்லையா? ஸோ அதில் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அதில் ஜம்ப்ரிங் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் ஜம்ப்ரிங் போட்டு வச்சுக்கலாம், இல்லை மேக் பண்ணி நீங்கள் பிரேஸ்லெட் மேக்கிங் முடித்ததுக்கப்புறம் கூட ஜம்ப்ரிங் போட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அடுத்தது நமக்கு ஹெட் பின் தேவை. ஹேங்கிங் பிரேஸ்லெட்டுக்கு ஹெட் பின் கண்டிப்பாக தேவை. ஹெட் பின்னா என்னென்னா வேறு ஒன்றுமே இல்லை, இது ஒரு சின்ன ஆணி மாதிரி இருக்கும், கோல்டன் கம்பியில் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் ஹெட் பின். இது 1.5 இன்ச் ஹெட் பின் எடுத்திருக்கேன் நான். இதில் மல்டி சைஸஸில் கிடைக்கிது. 1 இன்ச், 1.5 இன்ச்சு, 2 இன்ச் கூட கிடைக்கிது. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆன்டி டர்னிஷ் செயின். பிரேஸ்லெட் மேக்கிங்க்குன்னு செயின் கேட்டிங்கன்னா இதை கொடுப்பாங்க. ஸோ இது நான் ஒரு 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அதில் 2 பக்கமும் நான் ஜம்ப்ரிங் மாட்டி வச்சுருக்கேன். இது எதுக்காக 2 பக்கம் மாட்டியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் இதெல்லாம் ரெடியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேக்கிங் போது நான் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது நமக்கு தேவையானது நமக்கு கிறிஸ்டல் டெக் 0.8 எலாஸ்டிக். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுலேயே நம்ம இன்றைக்கி ஹேங்கிங் பிரேஸ்லெட்டும் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது டூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளையரும் கட்டரும் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் இருந்த டூல்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஸ்னஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிறதுனால டூல் செட்லாம் நான் ஆர்டர் போடல, ஸோ வாங்கவும் இல்லை. அதனால் நான் வீட்டில் இருந்ததுனால நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. இனிமேல் மேக் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் எடுத்துக்கிட்டு நம்ம பீட்ஸோ கோக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதில் 3 பீட்ஸ், ஒரு கோல்டன் பீட்ஸ், அந்த காம்பினேஷனில் நான் கோக்க போகிறேன். 3 8mm டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் சேர்த்துட்டு ஒரு கோல்டன் பீட். ஸோ இந்த மாதிரி கோல்டன் பீட் வைக்கும் போது அது கொஞ்சம் ரிச் ஃபீல் கொடுக்குங்கிறதுனால நான் கோல்டன் பீட்ஸ் நான் இதில் சேர்க்குறேன். ஸோ இதில் 3 பீட்ஸ் சேர்த்துட்டு ஒரு கோல்டன். இது கோல்டன் பீட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷைனிங்காக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வியர்க்காகவும் நீங்கள் இந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ண முடியும். பாருங்கள், இந்த 3 பீட்ஸ் சேர்த்துருக்கேன், ஒரு கோல்டன் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் 2 1 அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், இல்லை ஒரு கோல்டன் பீட் ஒரு நார்மல் பீட் அந்த மாதிரியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விஷ். ஹேங்கிங் பிரேஸ்லெட் செஞ்சு காமிக்கணும்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். ஹேங்கிங் பிரேஸ்லெட் இது வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோ போடலை. உங்களுக்கு பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பற்றின வீடியோஸ் ஏதாவது தேவைன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஆர்டர் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் ஆர்டர் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ நம்ம ஒன்றா கோக்க ஆரம்பிச்சிட்டோம். இது உங்களுக்கு என்ன சைஸில் மேக் பண்ணணுமோ அந்த சைஸில் நீங்கள் கோத்துங்க. ஸோ நம்ம 3 பீட்ஸ், ஒரு கோல்டன் பீட்ஸ், அந்த ரேஞ்சில் நம்ம கோத்துட்டு வந்துட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குற கொஷினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 கொஷின் நான் இதில் எடுத்திருக்கேன். பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு எவ்வளவு முதலீடு தேவை? பிரேஸ்லெட் பிஸ்னஸ்க்கு நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், நான் ஒரு 500 இருந்தாலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது உங்களுக்கு சப்போஸ் கரெக்டாக வரல, பர்ஃபெக்டாக அதை ஃபினிஷ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு லாஸ் தான் இல்லையா அந்த 1000 ருபீஸு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வாங்க முடியுமோ, 300 கூட இப்போ கிட் வந்திருக்கு.
நிறைய பேஜஸில் வந்து 300 கூட கிட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான பேஜில் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு 300 பேசிக் கிட்டுன்னு வரும். ஸோ அதில் வச்சு நீங்கள் மேக் பண்ணி சேல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு மூமெண்ட் ஆகுதா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேக் பண்ண கரெக்டாக வருதா, நாட் போடுறது டைட்டாக இருக்கா, அதே மாதிரி பீட்ஸ் அண்டு சார்ம்ஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கா, அதுக்கு தகுந்த ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப அதிகம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு 300 ஆர் 500 இந்த ரேஞ்சஸ்லேயே நீங்கள் வந்து பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து 300 350லேயே வந்துருச்சு, நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுக்கான பதிலை நான் கொடுத்துட்டேன். 2வது கொஷின் கேட்டிருக்கீங்க, பிரேஸ்லெட் ரா மெட்டீரியல்ஸ் எங்கே வாங்குறீங்க? ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஜில் தான் நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சியாக நான் வந்து இந்த ஒரு பேஜில் தான் வாங்குறேன்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பேஜில் பார்ப்பேன், கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அங்கே ஆர்டர் போடுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 வீக் கழித்து வேறு பேஜில் பார்ப்பேன், அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க, அதோடு இல்லாமல் கலெக்ஷனும் ட்ரெண்டியாக இருக்குது அப்படின்னா நான் அங்கே ஆர்டர் போடுவேன். நான் அந்த மாதிரி தான் நான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். ஒரு 4-5 பேஜில் வந்து இது வரைக்கும் ஆர்டர் போட்டிருக்கேன். மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம வாங்கும்போது கம்மியாக கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க யாருமே வந்து அந்த மாதிரி தெளிவான ஒரு இடத்த சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் இப்போ சொல்லாதது ஏன் காரணம்னா, ஏன்னா ஒரு 4-5 பேஜஸில் நான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த பேஜஸில் தான் நல்லாயிருக்கு, இதில் தான் கம்மியாக இருக்குதுன்னு என்னால் சொல்ல முடியாது. நான் கலெக்ஷன் பார்ப்பேன், பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஆர்டர் போட்டுருவேன். மற்றபடி இந்த ஷாப்பில் தான் நான் வாங்குவேங்கிற கட்டாயமும் எனக்கு கிடையாது அது. ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சாம் நடுப்புற கோத்தாச்சு. இந்த பிரேஸ்லெட்டை ஒரு நாட் போட்டு நம்ம வச்சுருக்கோம். இந்த ஹெட் பின்னில் ஃபஸ்ட்டு கோல்டன் பீட் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் ஹேங்கிங்க்காக. இது கோல்டன் பீடை வந்து அந்த ஹெட் பின்னில் மாட்டியிருக்கேன் பாருங்கள், கீழே ஆணி மாதிரி இருக்கா. ஸோ அந்த பக்கம் பீட் வராது. அடுத்தது ஒரு நார்மல் 8 mm நம்ம என்ன பிரேஸ்லெட் பண்ணியிருக்கோமோ அதுலேருந்து ஒரு பீடு எடுத்து இதில் போடுங்க. ஓகேவா? இந்த பீடை போட்டாச்சு. ஸோ கோல்டன் பீட் போட்டிருக்கோம். அடுத்தது இந்த பீட் க்ரீன் பீட் போட்டிருக்கோம். மறுபடியும் நான் ஒரு கோல்டன் பீட் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா போடலாம். நான் வந்து 2 பக்கமும் கோல்டன் பீட் இருக்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லையா, இதை என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வளைச்சி விட போகிறோம். சரியா? ஸோ இவ்வளோது நமக்கு தேவையில்லை, ஒரு பாதியை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ பாதியை கட் பண்ணியாச்சு. கட்ரு வச்சு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக அது கட் ஆகும். அடுத்தது நம்மளோட ப்ளையர் வச்சு அதை அப்படியே பெண்ட் பண்ணி வளைக்கணும். ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கொண்டு வரணும். ஸோ வளைச்சி நம்ம அந்த பீட்குள்ளே விட்டுட்டோம்னா அது ஸ்டிஃபாக இருக்கும், வெளியில் வராது. ஸோ அந்த பீட் வந்து கலண்டுக்காது. ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு வளையம் கொண்டு வந்துடணும் வளைச்சி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளைச்சிட்டிங்கனாலே அது ஸ்டிஃபாக உட்காந்துக்கும். ஸோ இனிமேல் இந்த 3 பீடுமே இதை விட்டு வெளியில் வராது. ஸோ இது வந்து இந்த ஜம்ப்ரிங் மாட்டிருக்கோம் இல்லையா, ஒரு பக்கம் ஜம்ப்ரிங்கை வந்து இந்த நம்ம ஹெட்பின்னில் பண்ண பீட்ஸோடு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த வளையத்தில் கோர்த்துக்கிறோம். ஒரு ஜம்ப்ரிங்கை வந்து இந்த வளையத்துக்காக தான் நம்ம இந்த ஜம்ப்ரிங் கோர்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ ஹேங்கிங்ஸ், கீழே உள்ள ஹேங்கிங்ஸ் ரெடி பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எதுக்காக இது நம்ம பண்ணியிருக்கோன்னு. ஸோ அழகான ஒரு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஹெட்பின் வச்சு. ஸோ இன்னொரு பக்கம் ஜம்ப்ரிங் என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு பாயிண்டில் நம்ம பிரேஸ்லெட்டுக்கு அதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இன்னொரு ஜம்ப்ரிங். ஆல்ரெடி சாம் வச்சுருக்கோம், நம்ம சாமும் உண்டு, இதில் ஹேங்கிங்ஸும் இருக்குது. ஹேங்கிங்ஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை டபுள் ஹேங்கிங்ஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம், உங்களோட க்ரியேட்டிவ். இப்போ நான் ஒரு ஹார்ட்டு சாம் வச்சுட்டு பக்கத்துலேயே நான் ஒரு ஹேங்கிங்ஸும் கொடுக்குறேன். இதுக்கு மேட்சாக கோல்டன் பீட்ஸும் நார்மல் பீட்ஸும் வச்சு ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ நான் இது வந்து இன்னும் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணல. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
ஸோ ஹேங்கிங்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அது உங்களுக்கு சுடியோடையும் சரி, சாரியோடையும் சரி, நீங்கள் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா ட்ரெண்டியாக இருக்கும். ஸோ ஹேங்கிங் பிரேஸ்லெட் நம்ம வந்து வீடியோ போடவே இல்லை. ஹேங்கிங் பிரேஸ்லெட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரேஸ்லெட் உங்களுக்கு வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹேங்கிங் பிரேஸ்லெட் நான் பண்ணி தருவேன். ஸோ நம்ம ஹேண்ட்மேட் பிரேஸ்லெட் மேக்கிங் வீடியோஸ், பிஸ்னஸ் ஐடியாஸ், டிப்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் அன்பாக்சிங் எல்லா வீடியோஸுமே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். த்ரிதி ட்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். த்ரிதி ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.